கொசுவா? Yeah. கொசுவே இல்லை. ஸோ திஸ் இஸ் ஒன் நியூ. நயன்தாராவோட பயோபிக் தான் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை பார்த்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு? 1.5 மணி நேரம் தான் படம். அந்த 1.5 மணி நேரம் நம்ம என்டர்டெயின் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த படத்தில் எல்லாமே சொல்லியிருப்பாங்க, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வரைக்கும் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அவங்க எப்படி இண்டஸ்ட்ரியில் வந்தாங்க, அது எப்படி சர்வை பண்ணாங்க, இப்போ வரைக்கும் எப்படி சஸ்டைன் ஆகி நிற்கிறாங்க அப்படின்றத கிளியர் கட்டாக சொல்லியிருப்பாங்க. Vicky! He's a sweet guy. எனக்கு என்னன்னா இன்னும் நிறைய படத்தை பற்றி பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இது ஒரு வெட்டிங் பயோபிக்காக இருந்தாலும், ஏன்னா இவங்க படத்தை பற்றி பேசும்போது இன்னும் படத்தை பற்றி இவங்க பேசியிருக்கலாம். நிறைய விஷயங்கள், கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் வந்து இதில் பேசி அது ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கலான்றதான் எனக்கு தோணுது. நான் இந்த படத்தை பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நிறைய விஷயங்கள் அவங்க பேச மறந்துட்டாங்களோ எனக்கு தோணுது. I don't think I'm gonna give up no matter what. I'm still gonna run. நாகார்ஜுனா இருக்கட்டும், ராதிகாவாக இருக்கட்டும், அவரோட ஓன் வாய்ஸே கிடையாது. அது ஒரு டப்டு வாய்ஸாகவே இருக்குது. அவங்க பேசுகிறது அப்படி ஓன் வாய்ஸாக போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ப்ளஸ் வந்து நல்லாவே என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து நயன்தாரா பற்றி கேள்வியே படல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இவங்க ஃபஸ்ட்டு மலையாள படத்தில் நடித்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவுக்கு வந்தாங்க. இப்போ லேடிஸ் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க. அதெல்லாம் கங்க்ராச்சுலேஷன் தான். இப்போ கல்யாணம் பண்ண வீடியோஸ் எல்லாம் போட்டாங்க, நல்லா பார்த்தாங்க. இப்போ கான்ட்ரவர்ஷியலாக போய்கிட்டு இருந்த விஷயம் என்னென்னா தனுஷ் வர்சஸ் நயன்தாரா, அந்த விஷயம் போய்கிட்டு இருந்துச்சு. அதை ஒரு பக்கம் வச்சுட்டு அதை விட்டுருங்க. அது அவங்களோட விஷயம், அவங்க படத்தை எதை பண்ணிட்டு போகிறாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. வேற மாதிரி ஒரு ஃபீல். அது பேரழகி தானே நயன்தாரான்றோம். ஓவரால் இந்த படத்தை பார்த்த வரைக்கும் என்னோடய ஃபீல் என்ன இருந்துச்சுன்னா நல்லாவே இருந்துச்சு. இன்னும் நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்கலாம், அது ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் இருக்குது, அவைலபிள் இருக்குது. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது பாய் ஃப்ரெண்ட் மிஸ்கே கார்த்திக். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.